ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஜூனில் ஸ்டார்ட் பண்ணாங்க. லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 4 2025 தான் லாஸ்ட் டேட். ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மட்டும் ஜூலை 5 2025 சொல்லியிருக்காங்க. கரெக்ஷன் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 9லேருந்து ஜூலை 11 2025 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க கரெக்ஷன் பண்ண. ஓகேங்களா? இதில் 2 ஸ்டேஜ் இருக்குது. சிபிடி வந்து டயர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 13 ஆகஸ்ட்லேருந்து 30 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025 சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே டென்டேட்டிவ் தான். சரிங்களா? ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் ரிலேட்டடாக டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். டோல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் போஸ்ட். இது வந்து போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க அந்த பே ஸ்கேல் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அது வந்து என்ன போஸ்ட் நேமு, என்ன டிபார்ட்மெண்ட்டில் வருது, என்ன குரூப்பில் வருது, என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். பே ஸ்கேல் லெவல் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. டோட்டலாக வந்து ஒரு 37 கேட்டகரிக்கு வந்து போஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? குரூப் பி, குரூப் சின்னு சொல்லிட்டு ஒரு 37 கேட்டகரிக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த போஸ்ட் வந்து தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, மினிமம் 18, மினிமம் 20 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக மாறுது. மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 30ன்னு சொல்லிட்டு 27லேருந்து 30ன்னு சொல்லிட்டு மாறுது. நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக இங்கே தெளிவாக செக் பண்ணிக்கணும். அதுக்கான பே ஸ்கேல் லெவலை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த டேபிளை கிளியராக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 14,582 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 14,582 வேகன்சி. இது வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. மேபி வந்து சேஞ்ச் ஆகலாம் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான். அப்புறம் இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மேல் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட் ஆஃப், அதாவது பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க சொல்லியிருக்கிற அந்த 4 கேட்டகரிக்கு 18லேருந்து 27 வயசு, 20லேருந்து 30 வயசு, 18லேருந்து 30 வயசு, 18லேருந்து 32 வயசு சொல்லிட்டு ஒரு 4 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. அது அந்த போஸ்ட் வைஸ் மாறும்னு சொன்னோம் இல்லையா? அதில் வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. ஸோ இவங்களாம் என்ன டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்திருக்கணும், இவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆரில் 10 இயர்ஸு, ஓபிசியில் 13 இயர்ஸ், எஸ்சி எஸ்டியில் 15 இயர்ஸ், எக்ஸர்வீஸ் மேனுக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. டிஃபென்ஸ் பர்சனல் ஃபேமிலிக்கு வந்து 3 இயர்ஸும், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 8 இயர்ஸும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் குரூப் சி சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேமிலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. விடோஸ், டைவர்ஸ்டு உமன்ஸ் ஜுடிஷியலி செப்பரேட்டட் தேர் ஹஸ்பண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு, எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? எனி சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் 12th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டில் 60% மினிமம் நீங்கள் செக்யூர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். சரிங்களா? ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டில் மினிமம் 60% வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அல்லதுன்னு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதே போல் நீங்கள் உங்கள் டிகிரி லெவலில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து என்ன மாதிரி கிரைட்டேரியாவில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் கேட்டகரிக்கு வந்து. மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 கேட்டகரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக படித்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் 12th படிச்சிருந்தாலும் மேத்தமெட்டிக்ஸில் 60% எடுத்துருக்கணும். அப்படி இல்லைனா டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஆனால் 12th ஸ்டாண்டர்டில் மேத்ஸ் படிச்சிருந்தா மினிமம் 60% நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கல்வி தொகுதியை தெளிவாக பார்த்துக்குங்க. மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அதே போல் நீங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
1 ஆகஸ்ட் 2025க்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக 1 ஆகஸ்ட் 2025க்குள்ளே உங்கள் டிகிரியை வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும், கிராஜுவேஷனே முடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வெப்சைட் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் லிங்க் வந்து ₹100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். உமன் கேண்டிடேட்டு, SC ST, அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கெலாம் ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஆன்லைனில் தான் ஃபீஸ் பே பண்ணணும். ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 5, 2025 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டேபிளே மாதிரி சொல்லியிருந்தோம். எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ரீஜன் வைஸாகவும் சரிங்களா. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜனில் வந்து வரும். சதர்ன் ரீஜன் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, தமிழ்நாடு வரும். புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அது நம்ம சதர்ன் ரீஜனுக்கு ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. அதுக்கான வெப்சைட் லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு 3 சென்டர்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனிவேர் இந்த கண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ரையாரிட்டி கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. சிபிடி எக்ஸாம் இருக்குது, டயர் 1, டயர் 2 அப்படின்னு சொல்லிட்டு. டயர் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரிலாம் டாபிக்ஸ் இருக்குது, ஒரு 4 டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் அது வந்து பார்த்திங்கன்னா டயர் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு பிரியும். டயர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு 4 டாபிக் தான். மொத்தம் 100 கொஷின்ஸு. ஆனால் 200 மார்க் ஓகேங்களா. ஒரு கொஷின்ஸ் 2 மார்க் அப்படின்ற மாதிரி. இதுக்கு 1 ஹவர் வந்து எக்ஸாம் டைம். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு மட்டும் 1 ஹவர் 20 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ், ஹிந்தி 2 லாங்குவேஜில் மட்டும் தான் இருக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு கொஷின்ஸ் ராங்காக இருந்துச்சிங்கன்னா 0.5 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. அப்ஜெக்டிவ் டைப் தான் கொஷின் பேப்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் நீங்கள் பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2வாக பிரியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்டு எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதே போல் பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயர் 2வில் கம்பல்சரி எல்லா போஸ்ட்டுக்குமே. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் JSO போஸ்ட்டுக்கு ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு தான் அப்ளிகேபிள் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசிங் க்ரைட்டேரியாலாம் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும், எந்தெந்த பேப்பரில் வந்து என்ன மாதிரி வந்து நீங்கள் மினிமம் மார்க் இருக்கணுன்ற மாதிரி தெளிவாக கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ்லாம் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. பிறகு சிலபஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். டயர் 1, டயர் 2க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜெலாம் மொத்தம் எடுத்துக்கங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து முக்கியமான விஷயம் ஏதாவது வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ₹100 பே பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ரிமைனிங் SC ST, எக்ஸ் சர்வீஸ் மேன், உமன்ஸ் கேண்டிடேட்டு, பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். அதுதான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் நீங்களும் வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் ஒவ்வொரு ரீஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம சென்னை ஜோனுக்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க, சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் அப்ளை பண்ணுறது வந்து எப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக ரெஃபர் பண்ணிவிட்டு பண்ணலாம் சரிங்களா. ஸோ கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தெளிவாக ரெஃபர் பண்ணிவிட்டு ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது சரிங்களா. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷன். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PDF ஃபைல் வந்து மொத்தம் 113 பேஜ் கிட்ட இருக்கும். ஸோ பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து இதிலே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா SSCயோட கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் 2025 ஓகேங்களா. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 4, 2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அப்ளிகேஷனை கிளியராக ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிட்டேலாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.